ஆண்டவரே நீங்க தான் அந்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபை இல்லாம நாங்கள் எப்பவோ மரித்து போயிருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்களை நாங்கள் எப்பவோ மரித்து போயிருப்போம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை மீட்டது அல்லவா, உங்களுடைய தயவு எங்களை உயர்த்தினது அல்லவா, உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அந்த அன்பு, அந்த மாறாத அன்புக்கு நன்றி செலுத்துவோம். அவரை எல்லா கன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். உங்களுடைய நாவிலிருந்து இந்த காலை நேரத்தில் சத்தம் வருவதாக. ஓ எங்கள் கேடகமான அன்பு நீராயிருக்கிறவரே, எங்களுக்கு துணை நிற்கிற அன்பு நீங்களாயிருக்கிறீர்களே. ஓ யாக்கோபு எனும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார் அல்லவா. ஓ இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஓ உம்முடைய பிரசன்னம் நீங்க இல்லாமல் நாங்கள் வெறுமை ஆண்டவரே, நீங்க இல்லாமல் நாங்கள் வெறுமை ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற கர்த்தர் நீர் ஒருவராய் இருக்கிறீரே. ஓ ரபஷகதரரரபா கேரரரே, உங்களுடைய நாவை திறந்து அந்நிய பாஷையில் தேவனை துதிப்போமா. ஓ ரிரிரிரி anderererere boshagaraரரபா கரனமா. ஓ ரிரிரிரி வனமஸ்ஸே, துதிகளால் இந்த இடம் நிரம்பட்டும், தேவனுடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் நிரம்பட்டும். ஓ ரிரிரிரி boshagaraரரபா கேரரரரே. ஓ ரியாந்தோ ரரரரபா ஷகதரர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 
இந்த இடம் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பட்டும். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவன் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அவனுக்காய் கடந்து சென்று நீ மரித்து போக போறாய், உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்து. எசேக்கியா ராஜாவை உடைந்து போய் ඔහු ඉතාමත් කැඩුනා தன்னுடைய කාරයට முகத்தை சிவருக்கு நேராய் திருப்பி තමාගේ මුහුණ ඒ බිත්තිය මත හරවා ஒரு சிறிய ஜெபத்தை தான் எசேக்கியா ராஜா செய்தார். කුඩා යාඥාවක් තමයි එසේකියා රජු කළේ. ஆண்டவரே உமக்கு நேர்மையாய் நான் வாழ்ந்திருக்கிறேன், ස්වාමිනේ ඔබගේ ඉදිරිපිට මා හරියාකාරව ක්‍රමානුකූලව அதனால ජීවත් எனக்கு ஒரு ஜீவனை நீங்க கூட்டி தாங்கப்பா. ඒ නිසා මගේ ජීවිතේට තවත් ජීවනක් ඇති அந்த කරන්න. தீர்க்கதரிசி அந்த அரண்மனையை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பே ඒ අනාගත වක්තෘ යන්ටත් ප්‍රථමයෙන් ඒ මාලිගාවෙන් ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமாக எசேக்கியா ராஜாக்கு பேசினார். ස්වාමීන් වහන්සේ එසේකියා රජු සමග දිවසිවර වාක්‍යයෙන් කතා உன் කළා. ஜெபத்தை கேட்டேன், ඔබගේ යාඥාව ඇසුවා. உன் கண்ணீரை நான் கண்டேன், ඔබගේ කඳුලැල්ල මම දැක්කා. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ඔබගේ කන්දලව්වට මම அந்த ඇසුවා. அரண்மனைக்குள்ளே தேவனுடைய பிரசனம் இருக்குமானால் ඒ මාලිගාවේ තේජස්සේ තිබෙනවා கர்த்தரை නම් துதிக்கிற உங்களுக்கு, ස්වාමීන් වහන්සේව அவர் மேல் ප්‍රශංසා நம்பிக்கையா කරන இருக்கிற ඔබ உங்களுக்கு උන්වහන්සේ அவருடைய මත பிரசனம் இந்த ඇලෙන இடத்துல සිටින உலாவிக் ඔබට கொண்டு இருக்கிறது. ඒ තේජස්සේ தாவீதோ වැසෙන தேவனை සේක. பார்த்து சொல்ல, நீர் என் தஞ்சம் ஆண்டவரே, දාවිද් පවසන ස්වාමීන් நீர் என் වහන්සේ நோக்கம் ஆண்டவரே, ඔබ මාගේ நீர் என் ආරම්භය. கேடகம் ඔබ ஆண்டவரே. මාගේ කැඩපත. என யாக்கோபு தன் தேவனை அறிந்திருந்தபடியால் அவன் கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த நடுவில் ஆஸ்வாசம் பண்ணினார். இந்த காலை நேரத்தில் நீங்க விசுவாசத்தோடு எசேக்கியா ராஜாவின் சிறு ஜெபத்தை தேவன் கேட்டார் என்றால் உங்களுடைய சிறு ஜெபத்தை அவர் கேட்க வல்லவராய் இரு கரங்களை தலைக்கு மேலாக உயர்த்தி இந்த காலை நேரத்தில் சொல்லுவோம். මේ උදෑසන මොහොතේ පවසමු. நீர் என் தஞ்சமானவரே, ස්වාමීන් ඔබ මාගේ සරණයමේ. இயேசுவே என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, நீங்க என் தஞ்சமப்பா. நான் ஓடுகிற பயணத்துல நீர் என் கோட்டையா இருக்கிறீர். நான் ஓடுகிற அடைக்கலம் நீரா இருக்கிறீர். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில்
பிரசனத்தில் உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. புதுவான என்னையே உருவாக்கும் உறவே. குறைவான இடங்களில் அவர் நிறைவாக்குற தேவனாயிருக்கிறார். அவாந்திர வெளிகளில் அவர் வயல்களை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உருவான என்னையே உருவாக்கும் உறவே. குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள். பொய்யான வாழ்க்கையை நிரப்பினவரே, மெய்யாக மாற்றினீர். மெய்யாக மாற்றினாரே. உம் கண். பொய்யான வாழ்க்கையை, பொய்யான வாழ்க்கையை. ஆண்டவரே, யாக்கோபு எத்தனென்று நீர் புறக்கணிக்கவில்லை. அவனை இஸ்ரவேல் என்று நீங்க அழைத்த தேவனாயிருக்கிறீர்களே. ஓ, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக ஆண்டவரே, பொய்யானதா இருந்தால் அதை மெய்யாக உம்முடைய அன்பினாலே மாற்றுகிறோம். ஓ, மண்ணான என்னையே உம் அன்பர் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமா. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் என் தஞ்சமானவரே, நீர் என் கோட்டையே. ஓ, என் நண்பனாவே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனார். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, கோட்டையானீரே, துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சபையார் பாடுவோமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அறிக்கை செய்வோமா இந்த காலை நேரத்துல? நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இதுவே எங்கள் காலை நேரத்துல ஜெபமாய் இருக்கட்டும். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதுமே,
செபிக்கிறோம். அந்த பரிசுத்தர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுக்கு எல்லா புகழ். ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமம் ஒன்றே இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, பொய்யான வாழ்க்கை எங்களுக்கு மெய்யாக மாற்றி தாவீது உம்மை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் அவனுக்கு கேடகமும் தஞ்சமும் நீராயிருந்தீர். இந்த காலை நேரத்தில் ஆராதனை ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 63 එසායා 63 11, 12, 13 இதோட பிரசங்கம் ஒரு வேறாடி, ஆனாலும் நான் கொண்டு போக விரும்புகிறேன். சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கும் வழி நடத்துவார். දනාසේ අදත් මඟ පෙන්වනවා. சொல்லுங்க, விருத்தியின் ஆண்டு. වර්ධන වීමේ අවුරුද්ද. அடிச்சு சொல்லுங்க, சோம்பேறியா இருக்காத. කම්මැලි වෙන්න එපා. சோம்பேறியா இருந்தது போதும். කම්මැලි වෙයිට ඇති. கர்த்தரை தேடு. දනාසේ සොයන්න. என்ன, இந்த ஆண்டுல தான் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிற මේ ஆண்டு. අවුරුද්දේ අපිට යාපත කරන අවුරුද්ද. அடுத்த வருஷத்துக்கு என்ன காத்து கொண்டு இருப்பதல்ல. ඊළඟ අවුරුද්ද වෙනකම් බලා ඉන්නව නෙවෙයි. இப்ப 2வது மாசத்துல அரைவாசி பகுதி போகுது. දෙවෙනි මාසයේ භාගයක්ම ගිහිල්ලා ඉවරයි. என்ன, எங்களுக்கு வேகமா ஓடுது. වේගයෙන් යනවා වේලාව. இதை முடிஞ்சு பிறகு என்னது நாவலை பிட்டி, அது நாவலை பிறகு பிட்டியா? 2 பேர் வராங்க பைபிள் ஸ்டடிக்கு, அதை முடிஞ்சு බයිබල් ස්ටඩියට ඉවර அது කරන්න. பிறகு இந்தியா திருப்பி நாங்க இந்தியா வந்து ඇවිල්ලා. திருப்பி வந்து நாங்க அங்கால போய் இங்கால வர மாசம் போயிடும். ගිහිල්ලා මාසෙ ඉවර වෙනවා ඉක්මනටම. சரியோ? வாசிங்க பாப்போம். ஆகிலும் ஆ. அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் எப்பொழுது எங்கே? அவ்வளவுதான். இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது எங்கே? දැන් කොහෙද? திருப்பி வாசிங்க. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் அவர் பூர்வ நாட்களையும் పూర్వ කාලයේදී மோசேயும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். சத்தமா சொல்லுங்க, සීකලා. சொல்லுங்க, தேவன் நினைவு கூறுகிற தேவன். සීකරා. என்ன, அப்ப தேவன் நினைவு கூர்ந்தார். දනාසේ සීකරනවා. என்ன, வாசிங்க. ஆனாலும் ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? இப்பொழுது
නමින්දා. எங்கே இப்பொழுது எங்கே அந்த දැන් தேவன் කොහෙද? எங்கே දැන් කොහෙද? என்ன சமுத்திரத்தின் வழியாக கொண்டு வந்த தேவன் எங்க ඒ මූදෙන් දෙබෑ කරපු ගෙන ආපු දෙවියන් இங்கிலீஷ்ல වහන්සේ வாசிங்க කොහෙද? பாப்போம் ஓகே என்ன சொல்றான்னு பாப்போம் நல்லா இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும் ஒரு நல்லா படிச்ச பிள்ளைகள் ஆங்கில பைபிளும் தமிழ் பைபிளும் ரீட் பண்ணி பழகும் ඒ බයිබල් දෙකම තියාගන්න. Then he remembered the days of old, Moses and his people, saying, Where is he who brought them up out of the sea? With the shepherd of his flock? Where is he who put his Holy Spirit within them? ஆமென் என்ன ரெண்டாவது வசனத்துல அந்த பரிசுத்தாவி எங்க சுதாகரன் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஓதுதேன். அவர்களை நடுவிலே அவர்கள் நடுவிலே ஆ. தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு என்னத்தை கட்டளையிட்டாராம் சத்தமா சொல்லுங்க பரிசுத்த ஆவி ශුද්ධාත්මයන් වහන්සේ. வாய் திறந்து சொல்லுங்க ශුද්ධාත්මයන් වහන්සේ. சத்தமா சொல்லுங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் பரிசுத்தாவியை கொடுக்கிறார் ගැලවීම ලබපු හැම කෙනාට ශුද්ධාත්මයන් වහන්සේ දෙවියන් වහන්සේ. அபிஷேகம் வேற பரிசுத்தாவி வேற ආලේපයයි ශුද්ධාත්මයන් වහන්සේ. වෙනස්. anointing அபிஷேகம் ආලේපය. வானத்திலிருந்து இறங்கி ஊழியக்காரை உருவாக்குறார் ඒ ආකාශයෙන් බැසවිලා සේවකයන්ව නිර්මාණය කරනවා. பரிசுத்தாவி விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நவமான பாஷைகளை அற்புத அடையாளங்களை பெற அந்த பரிசுத்தாவில் முத்திரையிடப்படுகிறீங்க ශුද්ධාත්මයන් වහන්සේ මුද්‍රා කරන නව භාෂා කතා කරලා අයාස්කම් කරන පිණිස. இருதயம் விசுவாசத்திலே சுத்தமானவுடனே ஹோலி ஸ்பிரிட் அந்நிய பாஷையில இறங்குவார் හදවත පිරිසිදු වෙනකොට ශුද්ධාත්මයන් වහන්සේ අන්‍ය භාෂාවේ දීලා ඔබ වෙත බැසෙනවා. பெருமையும் பாவமும் நெருக்கும் பொழுது பரிசுத்தாவியர் துக்கப்பட்டு பேசாமல் அப்படியே அமர்ந்து போயிடுவார் ඒ උඩඟුවයි පාපය ඔබව තද කරනකොට ශුද්ධාත්මයන් වහන්සේ දුකටපත් වෙලා ඔබගෙන් ඉවත් වෙලා යනවා. இருதயம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் හදවත තමයි සිත තමයි හැම දෙයකම இந்த කාරණය. இருதயத்தை பரிசுத்தாவியானவர் முத்தரிக்கிறார் මේ සිත තමයි ස්වාමීන් ශුද්ධාත්මයන් වහන්සේ මුද්‍රා කරන්නේ. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருந்த பொழுதிலும் தேவன் அற்புதம் செய்து பரலோகத்தின் வழியாக நடத்துகிறார் දෙවියන්සේගේ දරුවෝ ලෝකේ හිටිය දෙවියන්සේ ආස්කම් විදියට ඔබව මඟ පෙන්නනවා. என்னத்தை உடுத்துவோம் என்னத்தை சாப்பிடுவோம் எங்க இருப்போம் உண்டு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இயேசுடைய போதனையிலே முதலாவது வருது என்ன உண்மையாக நீ தேடு உண்ட வீட்டை நிறைச்சு ஆசீர்வதிப்பார் දෙවියන්සේගේ වචනේ ප්‍රථමයෙන් එන්නේ මාව සොයන්න ඔබගේ ගේ නිවස පිරෙයි මොනවද කන්නේ බොන්නේ කියලා හොයන්නට වඩා. அவர் கேட்கிறார் இப்பொழுது அந்த தேவன் எங்கப்பா මේ දෙවිඳුන් කොහෙද? அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நான் நடுவுல வச்சிருக்கிறேன் මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ මැද තබා තිබෙනවා. பரிசுத்தாவியுடைய வல்லமை சபைக்கு தேவை ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය සභාවට අවශ්‍යයි. பரிசுத்தாவியானவர் இருந்தால் நீ தூசணம் பேச மாட்ட ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුල ඉන්නවා නම් ඔබ වැරදි වචන නපුරු பரிசுத்தாவி කියන්නේ නැහැ. இருந்தா நீ சண்டை பிடிக்க மாட்ட ශුද්ධාත්මයන් වහන්සේ ඉන්නවා නම් ඔබ රණ්ඩු වෙන්නේ නැහැ. பரிசுத்தாவி இருந்தா நீ பிரச்சனை கொடுக்க மாட்ட ශුද්ධාත්මයන් වහන්සේ ඉන්නවා නම් ඔබ ප්‍රශ්න දාන්නේ නැහැ. பரிசுத்தாவி பரத்தில இருந்து வருகிற ஹோலி ஸ்பிரிட் உங்களை சமாதானத்துல நடத்தும் ස්වර්ගයෙන් පැමිණෙන ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුල සමාදානයේ මඟ පෙන්වයි. அவர் சமாதான காரணர் ඒ සමාදානයේ කාරණයාණෝ சமாதான பிரபு සමාදානයේ ප්‍රභූවරයා சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் සමාදානයේ ඇති කරනවා. அதைத்தான் நாங்கள் அறிவிக்கும்படியாக தம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக கர்த்தர்களை தெரிந்திருக்கிறார் අනාංශය අපිව නියෝජිතයෙක් කැටියට පත් කළ තිබුණා මේ දේ ප්‍රකාශ කරන පිණිස. சண்டை உள்ள இடத்துல சமாதானத்தை கொண்டு போவ ඒ රණ්ඩුවක් ඉන්න තැන සමාදානය ගෙන යන්න. அமைதி இல்லாத இடத்துல நீ சாந்தத்தை கொண்டு போவ කිසිම නිශ්චලතාවයක් නැති අය තැන සාන්තභාවය ගෙන இதுதான் යන්න. பைபிள்ல கொடுக்கப்படுற பரிசுத்தாவி මේ ශුද්ධ බයිබලයේ දෙන ශුද්ධාත්මයන් වහන්සේ මේක තමයි. அதுக்கு கீழ்ப்படியாட்டி பேய் ஆடும் உண்ட வீட்டுல මේ දේට ඔබ කීකරු වෙන්නේ නැත්නම් යක්ෂ ආත්ම තමයි உங்க ඔබගේ දර. ஊழியத்துல பேய்த்தனம் ஆடும் ඔබගේ සේවයේද යක්ෂ ආත්ම ඇති වෙයි. உங்க வாழ்க்கையில பேய்த்தனம் ஆடும் ඔබගේ ජීවිතයේද යක්ෂ බැඳුම් තමයි சமாதானம் තිබෙන්නේ. இருக்காது සමාදානය තිබෙන්නේ නැහැ. நிம்மதி இருக்காது නිදහසක් නැහැ. இருதயம் அடிச்சு கொண்டே இருக்கும் නිතරම හද ගැස්ම තමයි තිබෙන්නේ. அதுக்கு உனக்கு கீழ்ப்படிதல் அவசியம் ඒකට කීකරුකම අවශ්‍යයි. தேவன் அவன் அவன் கிரியைக்கு தக்கதாகத்தான் தேவன் பலன் கொடுப்பார் දෙවියන් වහන්සේ ඒ අයගේ ප්‍රතිඵලය අනුව තමයි ඒ අයට ප්‍රතිඵලය அந்த දෙන්නේ. கிரியையில நீங்க சரியில்லை என்று சொன்னால் மனிதரிடம் போய் உதவி கேட்டு உங்களோட வாழ்க்கையை கிழித்து வெறுத்து கைவிடப்படுவீர்கள் ඔබගේ ක්‍රියාදාමය හොඳ නැත්නම් අනිත් අයගෙන් අතපාලා ඔබගේ ජීවිතේ එපා වීමකට පත් எந்த වෙනවා. மனுஷனையும் பிரியப்படுத்த முடியாது කිසි මිනිසෙක ප්‍රියමනාප ஆனால் කරන්න தேவனை බෑ. பிரியப்படுத்தலாம் දෙවියන් වහන්සේ ප්‍රියමනාප ஒரு කරන්න பெரிய அல்லை පුළුවන්. சொல்லுங்க அல்லேලூයා කියන්නේ. மனுஷனை பிரியப்படுத்தி அநேகர்
விசுவாச வாழ்க்கையை விட்டே ஓடிட்டார்கள். බෝ මනුෂ්‍යයන්ව ප්‍රියමනාප කරන්න ගිහිල්ලා ඒ ඇදහිල්ල ජීවිතය අතහැරලා දුවලා තිබෙනවා. உங்களுக்கு தேவனுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். ඔබට දෙවියන් වහන්සේට හොඳ සම්බන්ධකමක් பிசாசு තිබෙන්නේ. விடுறான் இல்ல. යක්ෂයා අතාරින්නේ නැහැ. உனக்கு உலக கவலை உலக பாரத்தை உன்னை போட்டு சுத்தி வச்சிருக்கிறான். ලෝක කනගාටු ලෝක බර ඔබව වට කර තබා තිබෙනවා. நீ தேவன்ட்ட நீ கிட்டி சேர்ந்தாலே போதும். දෙවියන් වහන්සේට කිට්ටු වුණොත් ඇති. உன்னால முடிஞ்ச அளவு ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க பழகு. ඔබට පුළුවන් තරම් දේව වචනේ මෙනෙහි කරන්න. அப்பொழுது கர்த்தர் உன்னை நேசிப்பார். එවිට දෙවියන් වහන්සේ ඔබ ප්‍රේම කරනවා. அவர் தண்டிப்பவர் அல்ல. එයා දඬුවම් කරන කෙනෙක් உன்னை නෙවෙයි. அடித்து காயத்தை ஆற்றி உன்னை உருவாக்குவார். ඔබගේ තුවාල බැඳලා ඔබ නිර්මාණය நீ කරලා ඔබ எந்த இடத்துல සාදනවා. பிசாசு உன்னை வெட்கப்படுத்தினானோ அந்த இடத்துல எழும்பி பிசாசுடைய தலையை மிதிப்ப. ඔබ කොයි ස්ථානයේද ඔබ වැටුනේ ඒත් යනින් ඔබ උස්සලා යක්ෂයාගේ ඉස පහගන්න ஒரு සලස්වයි. நாளும் நினைச்சிடக்கூடாது இயேசு தண்டிக்கிறவர். නිතරම කවදාවත් හිතන්න බෑ යේසුස් වහන්සේ දඬුවම් කරනවා කියලා. ஆனால் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போய் ආශිර්වාදේ බාධා වෙනවා. ஆசீர்வாத வாய்க்கால் தடைப்பட்டு போடுண்டா வாழ்க்கையில ஒரு பூமியில மனுஷன் பிறந்தது சந்தோஷமாக சத்தியத்தை அறிந்து வாழ. මනුෂ්‍යයා ඉපදුනේ සන්තෝෂයෙන් සත්‍යතාවයේ දැනගෙන ජීවත් වීම ஆனா සඳහා. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறார். එනං අපගේ நீ ජීවිතේ යහපත් பார்க்கணும் සිටිනවා. ஏன் தேவனை கிட்டி சேர முடியாம இருக்கு. ඔබ හිතන්න ඕනේ ඇයි මන් දෙවියන් වහන්සේට කිට්ටු වෙන්න බැරි? ஏன் தேவனுக்கு இந்த வாழ்க்கையில முதலிடம் கொடுக்காம இருக்குது. ඇයි මන් දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න බැරුව තිබෙන්නේ? என்ன வேதம் சரிவாக சொல்றது என்ன மரியாள் நல்ல பங்கை දේ වචනේ පැහැදිලිව என்ன செய்து கொண்டாள். මරියතුමි හොඳ කොටස තෝරගත්තා. இயேசு ஒரு நாள் தான் வாரார். යේසුස් වහන්සේ එක දවසක් තමයි එන්නේ. என்ன அத விசிட் பண்ண போனது ஒரு நாள் வாரார். ඒ විසිට් කරන සඳහා එක දවසක් එනවා. அந்த ஒரு நாளிலே அவருக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ඒ එක දවසේම ඇයට ප්‍රශ්න අධික වුණා. என்ன அவர் ஒருக்கா தான் வாரார். එක වතාවක් එන්නේ. உனக்கு வாழ்க்கையில வியாழக்கிழமை தான் ஒரு கூட்டம். ඔබට බ්‍රහස්පතින්දා තමයි රැස්වීමක් තිබෙන්නේ. ஞாயிற்றுக்கிழமையில தான் உனக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ඉරිදින තමයි ඔබට රැස්වීම තිබෙන්නේ. நீ சொல்ற ඔබ කියනවා இந்த வேலையை யார் பார்க்கிறது? මගේ වැඩ කවුද இந்த බලන්නේ? புள்ளிய படிப்பிக்கிறது මගේ யாரு? දරුවන්ට ඉගෙන ගන්න. நீ கேள்வி கேட்கிற. ඔබ ප්‍රශ්න අහනවා. நீ மரியாள் இல்ல, நீ மார்த்தாள். ඔබ මරියා නෙවෙයි මාර්තාල්. உனக்கு பல பிரச்சனை வருது. ඔබට බොහෝ ප්‍රශ්න එනවා. இயேசு ஒருக்கா அந்த இடத்துல வந்துட்டு போயிடுவார். යේසුස් වහන්සේ එක වතාවක් ඇවිල්ලා යනවා. தன் அண்ணனை கூப்பிட்டு வைக்க இல்ல. අයියාව ගෙනල්ලා තියාගත්තෙත් නෑ එතන. லாசரு தண்டை மாதிரி போயிட்டான். ලාසරස් කැමති විදියට ගියා. என்ன நீங்க மற்றவர்களுக்கு உத்தரவாதம் பண்ணணும். ඔබ අනිත් අයට වග කියන්න ඕනේ. உங்களோட உத்தரவாதத்தை இழந்து போக கூடாது. ඔබගේ වගකීම ඔබ පැහැර අරින්න එපා. நீங்க அதுக்காக நிக்கணும். ඒ උදෙසා ඉන්නට ඕනේ. என்ன நீங்க வீட்டு தலைவன் வீட்டு தலைவி. ඔබ ගෙදරේ அதுதான் ගෘහ அன்றைக்கு- නායිකාව. அதுதான் அன்றைக்கு சபையில தலைவர்களை உருவாக்க முடியாம இருக்குது. ඒ නිසා තමයි සභාවේ නායකත්වයක් ඇති කරන්න தலைவர்கள் බැරුව. தலைவர்கள் நழுவி போக முடியாது. ඒ නායකයෝ ලිස්සල යන්න බෑ. சாய்ந்து போக முடியாது. ඒත්තු වෙලා යන්න බෑ. ஆண்டவர் சொல்லி மோசே 10-12 பேரை தெரிவு செய்தான். දෙවියන් වහන්සේ කියලා මෝසෙස්තුමා 12 දෙනෙක්ව තෝරගත්තා. அந்த லட்சக்கணக்கு 20 லட்சத்திலேயே டாப் ஐடியா டாப் பர்சன். என்ன நல்லா யுத்தம் பண்ணக்கூடியவன், நல்ல ஆலோசனை பண்ணக்கூடியவன், கத்த சொல்லி பேர் அழைச்சு அங்கே கானானுக்கு பார்க்கறதுக்கு 12 பேரை அனுப்புறான். ඒ දෙවියන් වහන්සේ කියලා ඒ ලක්ෂ 20 ඇතුළත හොඳ දක්ෂ 12 දෙනෙක් තෝරලා ඒ කානාන් දේශයට යන ඔත්තු බලන සඳහා. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வது மிக கடினம். එනාසේ කැමැත්ත අනුව සේවය කිරීම ඉතා අමාරුයි. அந்த ஊழியம் பரலோகத்தை நோக்கி இருக்க ඒ வேண்டும். සේවය ස්වර්ග දිහා බලා ගන්න ඕනේ. மனுஷர் ஏதாவது எங்களுக்கு கொடுப்பார்கள், மனுஷர் ஏதாவது தருவார்கள் என்று எண்ணினால் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நடுவிலே நிப்பாட்டி விடுவார். මනුෂ්‍ය මොනවාරි දෙයි කියලා මනුෂ්‍යයාගේ අතපානවා නම් දෙවියන් වහන්සේ මගදී අපි නතර කරනවා. கிறிஸ்துவுடைய அன்பை பாதத்தை கழுவி ஊழியம் செய்ய வேண்டும். එනාසේගේ ප්‍රේමය පහදේ සෝදලා අපි සේවය කරන්න ஆனா ඕනේ. கிறிஸ்துவ ஊழியம் பரிசுத்த குலைச்சல் ஆகும் என்று சொன்னால் ஒரு சிங்கத்தை போல் நிற்க வேண்டும். ඔබ ක්‍රිස්තුස්ගේ සේවය ඔබගේ ශුද්ධභාවය බයිමි කරනවා නම් සිංහෙක් වගේ ඉන්නට වෙනවා. உங்களோட வாழ்க்கை மாற வேணும். ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙන්න ඕනේ. உங்களோட வாழ்க்கையில சில ஊழியங்களில் சில சம்பவம் நடந்திருக்கும். ඔබගේ සේවයේදී සමහර සිදුවීම් සිදු වෙලා තිබෙනවා. அதை மறந்துடு. ඒක අමතක කරන්න. அது நீ செய்த தவறு. ඒක ඔබ කරපු වැරද්ද. நீ சரியாக தேவனுக்குள்ள இருந்தால் ஊழியக்காரன் தவற மாட்டான். ඔබ හරියට හිටියොත් දේව සේවකයා වරදින්නේ නැහැ. புரிகிறதா? கர்த்தரை பிரியப்படுத்தி එනාසයට ප්‍රේමනාප කරලා ஊழியக்காரருக்கு உதவி செய்யற குடும்பங்களும் இருக்கு. සේවකයන්ට සේවය උදව් කරන අය ඉන්නවා. அவங்கள கர்த்தர் உயர்த்தி ඒ வைப்பார். අය උසස් කරයි. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. හalleluya කියන්න. சொல்ல விளங்குதா? තේරෙනවද? உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும். ඔබ හිතන දේ දෙනසකි කැමැත්ත අනුව කරන්න පුරුදු ஏ වෙන්න. மக்களை வழி நடத்தணும். ජනතාව මඟ පෙන්ට ඕනි. கர்த்தர் தந்த பொறுப்பு, දෙනාසේ දුන්න වගකීම. கர்த்தர் தந்த நம்பிக்கை. ඒ බලාපොරොත්තුව. ஆண்டவர் சொல்றார்,
දෙනාසේ කියනවා நான் வர தாமதிப்பேன். මම එන්න ප්‍රමාද ஆனா වෙනවා. எப்ப வருவேன்னு தெரியாது. කොයි වෙලේනවත් දන්නේ නැහැ. உங்க கையில சில பொறுப்பை நான் ඔබගේ தந்திருக்கிறேன். හතේ සමහර වගකීම් දී තිබෙනවා. நீ அதை சரியா செய்யாம හරියට කරන්නේ சரியா නැතුව விசாரிக்காம විමසන්නේ නැතුව நீ அடிச்சு ඔබ ගහන அவங்கள வேதனைப்படுத்தி நடத்தினா වේදනාවෙන් මඟ පෙන්නුවොත් திடீர்னு நான் ஒரு நாளைக்கு வருவேன். මම විගසින් එක நீ දවසක நல்லா එනවා. விரிச்சா நல்ல ஊழியக்காரனே ඔබ හොඳට இந்த කරපු பாக்கியத்துக்குள்ள போ. මේ වාසනාව තුළට ඇතුල් වෙන්න. என்ன இந்த மந்தைகளை நீ அடிச்சு நொறுக்கி வேதனைப்படுத்தினா මගේ රැළ ඔබ ගාලා තුවාල කරලා වේදනාවට පත් කරොත් நான் அறியாத நேரத்துல வந்து මම ඔබ නොදන්නා උන්න වෙලාවට විසාරිத்து මම විමසලා உன்னை எடுத்து ඔබ අරගෙන பால் கடிப்புள்ள இடத்துல போட்டுடுவேன். ඊටාම දත් මිටි කෑමට තමයි දාන්නේ. சொல்ற விளங்குதா? තේරෙනවද? தேவனுடைய பிள்ளைகள் வல்லமை உள்ள தேவனை கண்டும் இன்னும் வல்லமை இல்லாத விசுவாசிகளை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கு. ඔබ බලවන්ත දෙවි කෙනෙක්ව දැකලත් තාමත් පුදුම දේ නැති විදිය තත්යකට පත් වෙලා තිබෙනවා. ඇයි? கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல இல்ல அந்த உலக கவலை அவங்களை நெருக்கி கொண்டிருக்கு. දෙනාසේ කරපු යාපත කියන්නේ නැතුව ලෝකේ කනගාටුවම තද කර තිබෙනවා. கர்த்தர் நியாயம் செய்கிறவர். දෙනාසේ විනිශ්චය කරනවා. மற்றவர்களை நிறுத்து பார்க்காத. කාවත් මේව ஆனா තරාතිරම් உங்களை බලන්න நிறுத்து එපා. பார்க்கறதுல உங்களுக்கு புத்தி சொல்றோம். ඔබ අපි තරාතිරම් බලන්න නැතුව ඔබ උපදෙස් ஒரு முறை ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ என்ன நாங்க கும்பிடும் பொழுது பாருங்க அந்தோனியாரை கும்பிடும் பொழுதே என்ன பக்தியா கும்பிடுறோம். තරම් භක්තිවන්තව අන්තෝනි මුනිතුමා වඳිනවාද? என்றைக்கு ரட்சிக்கப்பட்டதோ பக்தி கிருத்தியெல்லாம் பறந்தது. ඒ ගැලවීමෙන් පස්සේ සමහර අයගේ ඒ භක්තිය විසි වෙලා ගියා. நான் கத்தோலிக்கில் இருக்கும் பொழுது வீட்டு ஜெபம் நடக்கும். ඔබ ගෙදර කතෝලිකයෙක් කියලා ගෙදර ආඥා අපිට ඉදිනවා. 8 மணிலேருந்து 8:30 மணி மட்டும். 8 ඉඳලා 8 මාර எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. කොහේ ඉඳියත් அருளந்த மரியாதை வாழ்க கர்த்தர் முக்களே என்ன வார்த்தை சொல்லி அந்த ஜபமாலை கீழே. அந்த ஆட்சி வந்து செவமாலையை ඒ சுருட்டி கொண்டே இருப்பாங்க. ජපමාලය කියලා. என்ன சுருட்டி நீங்க என்ன சொன்னா 8:30 மணிக்கு எங்கன்னு சொன்னா ஒரு புள்ள அங்க ஒரு புள்ள அங்க ஏ. ஒரு புள்ள இங்க அவர் அங்க இவர் அங்க ஜெப கூட்டத்துக்கு போனா යාඥා அந்த රැස් வயசான 82 ஆட்சியும் වයසට ගිය 82 ஒரு பழைய பூனையும் கிடக்குது. පරණ පූසෙකුත් ඉන්නවා. தெரியவில்லைங்க. ஒரு நாள் வீட்டு கூட்டம் ஆயத்தப்படுத்து. එක දවසක් இயேசு வர்ற நாள். ඒ ස්වාංශේන දවස புலம்பிடாத. දඟලන්න එපා. வர்றாக்களுக்கு வடை சுடணும். එන්න අයට நாங்க கேட்டோமா வடையை சுடுன்னு கேட்டோமா අපි කිව්වද වඩ දෙන්න කියලා. பிளேன்ட்டி கொடுத்துட்டு அனுப்புன்னு தான் சொல்றோம். ප්ලේන්ටි දීලා යවන්න. அவங்க போன கிழமை என்ன கொடுத்தாங்க? ඒගොල්ලෝ මොනවද දුන්නේ? அவங்க அப்பா ரோஸ் பானோட என்னது நல்ல என்னது பால் சுறா கறியும் என்னது நல்ல பருப்பும் வாழைப்பழம் கோழிக்கூட்டு வாழை அப்படியா கொடுத்தாங்களே. நாங்க செய்கிறோம் அடுத்து. ඒ අය දීපු විදියට අපි දෙන්න හදනවා. இது வேணாம். එහෙම එපා. யாரும் சாப்பிட வர இல்லை. කෑමට නොවේ. ஏன்னா அவங்களுக்கும் வீடு இருக்கு. ඒ අයටත් නිවස් තිබෙනවා. அவர் தனியாக சாப்பிட்டா மனைவி கேட்பா என்ன வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துட்டீங்க. තනියෙන් කෑවද කියලා භාර්යාව ආයි. என்ன மனைவி கேட்பா என்ன என்னோட சாப்பிடும்னு சொன்னா அவருக்கு சாப்பிட முடியாது வயிறு நிறைஞ்சு. බඩ පිරුණා යාට. அதனால வீட்டு கூட்டங்கள் வந்தா ஒரு பிளேன்ட்டியோட அனுப்புங்க. ගෘහ රැස්වීමට அல்லாட்டி ஒரு மாறு பிஸ்கட். මාර බිස්කට් එකක්. அப்பலாட்டி நாங்களே வாங்கிட்டு வரோம் மாறு අපි பிஸ்கட். අරගෙන එන්නම්. அதுக்காக வீட்டு கூட்டம் சமைக்கிறதுக்காக வீட்டு கூட்டம் நிப்பாட்டா. ඒ උයන්න ඕනේ නිසා ගෘහ රැස්වීම නතර இன்னும் කරන්න வீட்டை එපා. திறந்து கொடுக்கவே இல்லை. තාම ගෙවක් ඇරලා දුන්නේ නැහැ. தேவண்ட அண்ணா மனுஷருடைய பாதங்கள் வர வீட்டுக்குள்ள. දෙවියන්සේගේ දේව සේවකයාගේ පාදයේ එන්නට. என்ன 12 பேரை அனுப்பி விடுறான். ඒ 12 දෙනෙක්ව යවනවා. போய் பார்த்துட்டு வா. බල්ලා එන්න කියලා. இவ்வளவு பேரையும் கொண்டு போகணும். මේ අය ඔක්කොම ගෙනියන්න ඕනේ. என்ன இவர்கள் விசுவாசத்துல வல்லவர்கள். ඇදහිල්ලවන්තකමේ கெட்டிக்காரர்கள். බලවත් දක්ෂයන්. என்ன 12 பேரும் 40 நாளும் போயிட்டான் அந்த ඒ 12 දෙනාම දවස් 40ක් කානාන් දේශයේ ගමන් කළා. ஒரு நாட்டுக்குள்ள போறண்டா கஷ்டம் இல்ல. එක රටකට ඇතුල් වෙනවා කියන ලේසි නෑ. இதான் ஸ்பை என்று சொல்றது. ඒගොල්ලෝ මේ ඔත්තු සේවය කියන්නේ මේකට තමයි. சொல்ல விளங்குதா? இதுக்குள்ளேயும் சில ஒத்து சேவை ஆள் கண்டுபிடிக்கல. මේත් ඉන්න ඔත්තු සේවය කරන අය හොයා ගන්න අමාරුයි. அவங்க எல்லாம் சாதாரணமா இருப்பாங்க. සාමාන්‍ය ලෙස அந்த තමයි ஒத்து ඉන්නේ. சேவையால எவ்வளவு அடிச்சாலும் ඒ ඔත්තු සේවය අයට කොච්චර ගැව්වත් நெருப்பை போட்டு எரிச்சாலும் சொல்ல மாட்டாங்க. ඒගොල්ලෝ පිච්චුවත් හරි කියන්නේ නැහැ. சிலர் அப்படிப்பட்ட இருக்கிறாங்க. ඒ වගේ මේ என்ன ඉන්නවා. நடந்தது? මොනවද උනේ? அப்ப நடந்ததையாவது சொல்ல. සිදුවුණු දේ කියන්න කියලා. ஸ்பை வந்து கட்டிக்காரங்க இஸ்ரேல். ඒ ඔත්තු සේවයේ ගොඩක් දක්ෂ අය ඉන්නේ ඊශ්‍රායල් වල. பயங்கரமான கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை ඒ கொடுத்தார். අයට ප්‍රඥාව දී තිබෙනවා. இஸ்ரவேலுக்காக உங்க தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்கணும். ඊශ්‍රායල් දේශය උදෙසත් පෞද්ගලික යාඥාව යාඥා කරන්න ඕනේ. அவங்க இயேசுவை வெறுத்து தள்ளி ඒ இருக்காங்க. ස්වාංශය யெகோவா தேவன் தான் சொல்றாங்க. යේගෝවා දෙවිඳුන්ව කියනවා. இயேசுவை கடவுளா அவங்க ඒ ஏற்றுக்கொள்ள ස්වාංශය දෙවියන් වහන්සේ ලෙස පිළිගන්නේ නැහැ. கடைசி நேரத்துல தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. අන්තිම කාලේ வலது තමයි கிழமை சொல்லுங்க இயேசுவே දකුණු உம்மை ஏற்றுக்கொண்ட යේසුනේ சொல்லுங்க. ඔබ පිළිගත්තා කියලා කියන්න. ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் சும்மா இருக்கிறோம். අපි පිළිගත්තා විතරයි නිකන් ඉන්නවා. மரியாதை ஏற்றுக்கொண்டா வாங்க. மரியாதை පිළිගත්තා. ஜீசஸ் கம் வாங்க ஏற்றுக்கொண்டுட்டு මරියා පිළිගත්තා. எங்க என்று பார்த்தா කොහේ ගිහලා බැලුවම கிச்சனுக்கு போயிட்டா. කුස්සියට ගියා. சொல்ல விளங்குதா?
இயேசு வந்து அப்பா வியாழக்கிழமை உனக்கு அன்றைக்கு அற்புதம் செய்கிற நாள். ඒ බ්‍රාස්පත සුව කිරීම සිදුවන දවස. அந்த நாள்ல நீ இங்க வந்து இருக்கலாம். ඒ ස්ථානෙ මේ ඉන්න පුළුවන් මේ ස්ථානෙ. அந்த நாள் 5 மணிக்கு தான் பேக் எடுத்துக்கொண்டு இறைச்சி கடைக்கு. 5ට තමයි මස් ගන්න යන්නේ. அல்லாட்டிய என்ன தேட போறாவாம்? எனக்கு ஒரு வீடு கிடைக்குமா? නිවසක් ලැබෙයිද? வீடு கிடைக்காது. නිවසක් ලැබෙන්නේ பேய் வந்து நிக்கும். යක්ෂයෙක් තමයි ඉන්නේ. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ඉරුදුන දෙනන්සේගේ දවස. அன்றைக்கு டியூஷனுக்கெல்லாம் போச்சு அடங்குங்கோ. ඒක යන්න එපා ටියුෂන් එහෙම. டியூஷன் செய்கிறவர் யாரு? ටියුෂන් කරන එක கணபதி. ගණපති. அவருக்கு வெள்ளிக்கிழமை தான் முக்கியம். එයාට සිකුරාදා තමයි වැදගත්. என்ன யார் டியூஷனுக்கு போறது? කවුරු ටියුෂන් එකට மோசஸ். මෝසෙස්. ஏய் உணர்வில்லாத ஆக்களை வச்சு என்னையா செய்யறது? හැඟීමක් නැති අයව තියාගෙන මොනව කරන්නද? என்ன நீயே விட்டு கொடுத்துட்ட அந்த பிள்ளை சொல்லணும் இல்ல ඔබ நோ අත්හැර දෙනව නෑ දරුවට. நீ கர்த்தரை தேடு. දෙනන්සේ සොයන්න. என்ன தேவன் உனக்கு ஞானத்தை தருவார். ප්‍රඥාව දෙයි. 5 நாள் படிக்காததா வரும் 6வது 7வது நாள் දවස් 5 ඉගෙන ගන්න නැති දෙයද 5 எங்கேயும் 6 தேடி பார்க்கணும். பின்னரும் டியூஷன் இருக்குதா? කොහෙද ඔයලා බලන්න ඕන අවස ටියුෂන් තිබෙනවද කියලා. மற்றவர்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஜொலி டே. ජොලි ඩේ කියලා மாமா කියන. யானவா கழுத்துற உங்களோட ஃப்ரெண்டா இருப்பார். ஓகே, எந்தக்கோ யாருக்கு? எந்தக்கோ ராஜா எந்தக்கோ மாமா தேவியன் வான்சகை ஒன்று மனைவி சொல்வா அப்படி தியாங்கலாம் போக 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 இது ஞாயிற்றுக்கிழமை ஏறி போக போக நினைவு வரும். அடுத்த கிழமை பாஸ்டர் என்ன செய்வார்? பாஸ்டர் தான் நினைவு வரும். பாஸ்டர் கர்த்தருடைய தான். ஆவியானவர் பேசுறாரு இல்ல. ආත්මන් වහන්සේ කතා කරන දේ මතක් නැහැ. சொல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போக போறேன். ඉරිදා මම මවුල් ගේකට යන්නේ. என்ன அங்க போய் இந்த வாழைக்குலையை சாப்பிடவா? என்ன சாப்பிட்டு வந்து ஒரே பீச்சை ஓ சாப்பிட்டுட்டு வந்து ஒரே தள்ளுது. டாக்டர்கிட்ட எடுத்து எடுத்து அந்த டாக்டர் கடைசியில் வைத்தபடி பாஸ்டர் அதையும் பாஸ்டர்கிட்ட டாக்டர் என்ன 4 தரம் டாக்டர் போயிட்டார். ஆண்டவரே 7 தரம் பீச்சு சோமாட்டு. ஐயோ உணர்வு இருக்கணும். கடவுளோட உணர்வு ඇඟීමක් තියෙන්න ඕන දෙවියන් වහන්සේ. கடவுளோட உணர்வு දෙවියන් වහන්සේ කෙරේ ඇඟීමක්. என்ன கட்டடிய வல்லமை. යාසගේ බලය. என்ன ஒரு மனுஷிக்கு நாங்கள் இருக்கும்போது கேன்சருக்கு ஜெபம் பண்ணி நல்லா சுகமாச்சு. පිළිකාව ඇදිච්ච කෙනෙකුට යාඥා කළා සුවය ලැබුණා. நான் அவ தூரத்துக்கு போயிட்டா. එයා දුරට ගියා. ஆனா அந்த மனுஷன் அந்த சபையில அலைஞ்சு அலைஞ்சு சபாவே. அந்த பாஸ்டர் மதிக்கு இப்ப பாஸ்டர் மேலாம் நல்லா காசு கொடுத்தா தானே மதிப்பினா. පාසලට මුදල් දුන්නොත් තමයි ගණන් நான் ஒயா ගන්නේ. பணம் ஸ்டாக் மட்டும் துண்ணா பட்டி எந்த பட்டி பட்டி இந்த பட்டி கோமத பட்டிக்கு இன்னும் அது தேக்காக் பீலே எண்டக்கோ என்ன என்ன ஏசு ஏழைகளோடு தான் இருந்தேன். ඒස් වහන්සේ දුප්පත් අය ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. பணக்காரர்களுக்கு சுற்றி இருப்பாங்க. හැමෝම වටේ හිටියා. ஏழைகளை விசாரிக்கும். දුප්පත් අය තමයි විමසුවේ. நீங்க இருக்க மோகன் டீச்சர் அதுல கட்டிக்காரு. මෝගන් ටීචර් ඉතා දක්ෂයි. மோகன் பிரதரும் இருக்கிறாரு சரியா? දෙන්නම மோகன் ඉන්නවා. பிரதரும் மோகன் சொல்லாம ரகசியமா ஹெல்ப் කියන්නේ නැතුව රහසිගත උදව් කරනවා. சில அப்படி இல்ல. සමහර අයම නෙවෙයි. ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு 100ක් දීලා பெரிய கரைச்சலப்பா கொடுத்தேன். என்ன? சில நகையை போட்டுட்டு அந்த இல்லாத ஏழை பிள்ளைகிட்ட காட்டுறதுங்க. சில உலக சிங்களவரை மாதிரி மாறிடுங்க. ஒரு சிங்கள. சின்ன வெள்ளி செயின். පොඩි රිදී මාලයක්. ஆனா எங்கட தமிழாக்களுக்கு இருக்குதே දෙමළ අයට. இங்க போட்டு சரஸ் மாதிரி. அதுவும் காணாண்ட அம்மாவோட சண்டை. ඒත් මදි කියලා அம்மா අම්මත් එක්ක இங்க කරන්නේ. இருந்து இங்க தாங்க. என்ன கர்த்தருக்காக வாழ்றது தான் பெரிய கிருபை. දෙවියන් වහන්සේ උදෙසා வலது ජීවත් கடிச்ச ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. වෙනවා කියන්නේ. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை உயர்த்தத்தான் பேசுறேன். දැනන්සේ උසස් කරන්න තමයි කතා කරන්නේ. நீங்க நல்ல ஜனம். போந்த எல்லாரும் ஜனதா. கேட்டாங்க பாஸ்டர் இந்த பிள்ளைகள் அப்படியே கம்பு கட்ட மாதிரி அப்படியே இதுல கோயர்ல இவ்வளவு நீட்டா நிக்குதுகளே. ඒ කොහාර කියලා ලස්සනට நல்ல ඉන්නවා. பிள்ளைகள் 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. පා මාර්ට වෙනවා. உங்களை எல்லாம் கர்த்தர் දැනන්සේ ஆசீர்வதிக்கும். ආශිර්වාද ஆனா කරනවා. வெளிநாட்டுக்கு மட்டும் போயிடாத. போனா இதையும் மறந்துடுவேன். මේ ගියාම මතක වෙනවා. எத்தனை பேர் சொல்லி போனாங்க බොහෝ අය ගියා. பாஸ்டர் உங்களுக்கு நாங்க வந்து பாஸ்டர் அந்த அந்த பென்ஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் தகரம் கூட இல்லை. சொல்லுங்க எத்தனை பேர் போயிருக்காங்க கல்யாணம் கட்டியாப்பா. විවාහ වෙලා කී දෙනෙක් ගිහලා அதுல 1-2ங்களை நினைக்குது. එකක් දෙකක් අපි හිතනවා. நீங்க இங்கே இருந்தா தான் எங்களோட இருப்பீங்க. ඔබ මේ හිටියොත් තමයි අපිත් එක්ක வெளியில ඉන්නේ. போனா உங்களை கண்டுபிடிக்க முடியாது. පිට ගියොත් ඔයා හොයා ගන්නත් අමාරුයි. சொல்ல விளங்குதா? ஆனா கர்த்தர் உங்களை இவ்வளவு இறுக்கத்திலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். දැනන්සේ මෙතරම් ඔබ තබලා ආශිර්වාද. எந்த வீட்டிலும் பஞ்சம் இல்லாதபடிக்கு ඔහේ பாதுகாத்து. ගෙදරත් සාගතයක් නැතුව. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன நான் அன்றைக்கு இறங்கி போனேன். பார்க்கிங்க்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. පාකින් වලට තැනක් හොයාගන්න අමාරුයි. ஒரு ஆள் காதுக்குள்ள சொல்லிட்டு போறார்.
பாஸ்டர் நாளைக்கு வேன் ஒன்று எடுக்கணும். පාසම වෑනයක් ගන්ට යන. என்ன செய்கிறது தெரியும். இப்போ எந்த வேன் எங்கேயா கொண்டு போய் பார்க் பண்ண மாதிரி இருக்கு ඒ වෑනක වෙන කොයි හරි පාක් කරන්න. என்ன. அதனால் பாஸ்டர் சொல்லிட்டேன், நீங்கள் பஸ்ஸில் வரதான் சூப்பர் இன்ட்ரெஸ்ட். බස් එක කියන එක තමයි හොඳ. எந்த இஸ்ரா எந்த பிச்சு பஸ் எங்கடாக்கள் பஸ்ஸில் கூடி பைபிளை வச்சு இடம் எடுத்து பைபிளை தீ- முன்னாடி உங்களை கரண்ணே. ஐயோ சரியான சிரிப்பு. அந்த பஸ்ஸில் போகிற இன்ட்ரெஸ்ட் தெரியுமா. ஒரு காலத்தில் போனேன், இப்போ நான் பஸ்ஸில் போனால் சொல்லிடுவாங்க, என்ன இவரை கடவுள் கைவிட்டுட்டாரோ. ஏன்னா அத்தறியாது. நான் அன்றைக்கு நடந்து ஆமர் சீட்டில் நடந்து வீணா காசு செலவழிக்கக்கூடாண்டு எம்பசிலேருந்து ஆமர் சீட் வந்துட்டேன். எம்பஸ் එකේ අමසිට 150 ரூபா ஒரு மாதிரி தட்டப்பட்டன்னு உட்காந்து ஏன்டா கனகா பல காலத்து நினைவு. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இறங்குறேன். பாஸ்டர் நீங்கள் பஸ்ஸில் இறங்குறீங்களா? ஐயோ கடவுள். தொட்டிலங்களை போய் நான் தான் எந்த வீட்டுக்கு நான் தான் இந்த ළඟට ගිහලා මාකට් එක ගන්න. 20 கல்யாணம் கட்டினையிலேருந்து நான் தான் வாங்குறேன். මම විවාහ වුණ දවසේ ඉඳන් මම இப்போ තමයි தான் சில சிஸ்டரை விடுறது. දැන් තමයි සිස්ටර්ලා යවන්නේ. தொட்டிலங்களை போனால் ஒரு ஆள் இருக்க ஃப்ரீயாக தரேன். මට නොමිලේ දෙනවා. அவரோட பக்கம் போகிறதே இல்லை. එයා ගාවට යන්න. உட்கார வச்சு எனக்கு டீ குடிச்சு பாச என்னென்ன வேணும் என்ன பட்ட 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 வந்து வாங்கி அவர் நிறைஞ்சு எந்த காசுல நான் வாங்கணும். මගේ මුදලෙන් තමයි. அந்த பக்கம் போகாமல் இருந்து வருவான். ஏப்ப. அந்த நடுவில் எப்படியோ நிற்கும். කොහොමාරි මැද ඉන්නවා. கடைசியில் ஏதோ ஒரு கருவேப்பிலையை வாங்கின்னு வந்துடுவேன். මොනවාරි நானே කල්පිච්චාරි போய் අරගෙන. நின்று குடும்பத்தோட கண்காணிப்பு என் கையில் இருக்கணும். ඒ පවුලේ සියලු වගකීම් මයි ගාව තිබෙන්න ඕනි. என்ன அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். එදෙනා ආශිර්වාද කරයි. என்ன சிலர் குடும்பத்தை பார்க்கறது. සමහර අය පවුල බලන්නේ නැහැ. ஏன்னா மனைவி சொல்ற மரக்கறியும் வாங்கிட்டு வரணும். භාර්යාව කියන ඒ එළවලු තරන් එන්නට ඕනි. அவட்ட கேட்கணும். ආන්නට ඕනි. நான் இறங்கினோடனே மேரி சத்தம் போட்டுடுவா. මේරි සද්ද දානවා. ஆசர் தக்காளி இருக்கு, තක්කාලි තියෙනවා. அது எனக்கு தெரியும் இருக்குண்டு சொல்ல விளங்குதா. ஏன்னா ஊழியக்கான இடத்துல இல்லைன்னு வரக்கூடாது. සේවකයාගේ තැන කිසි දෙයක් අඩුයි කියලා உங்களோட ඉන්න. வீட்டையும் கர்த்தர் ඔබගේ ஆசீர்வதிச்சிருக்கார். නිවසත් ආශිර්වාද ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன நல்ல பிள்ளை. நான் ஒரு வீட்டுக்கு சும்மா விசிட் பண்ண போறேன். ගෙදර නිවසට ගියාම அந்த பிள்ளைக்கு பர்த்டே බර්ත්ඩේ එක போய் உடக்கறே தண்டலீலாவா சந்திரலீலா சங்கலீலா 9 நேரத்துக்கு கேக் அப்பா. 9කට එකක්. ஆண்டவரே இந்த இனிப்பு கேக்க நான் எப்படி சாப்பிடுறேன்? தயவு செய்து எனக்கு கேக் கொண்டு வரேன்னு சொன்னா கொஞ்சம் உரைப்பு போட்டு நீங்களா செய்து கொண்டுறோம். පොඩ දැවිල්ල දාලා කේක් එකක් හදන්න. நல்ல பிள்ளைகள். எங்களோட பிள்ளைகள் உண்மைக்கும் இந்த டிமோ இன்றைக்கு கல்யாணம் கட்டினானோ அண்டோட கேக் நிட்டி பாட்டிட்டான். 9 வயசுலேருந்து கேக் கொண்டு வருவான். 9 වයස 9 ඉඳලා කේක් ගේනවා. இன்றைக்கு கல்யாணம் கட்டினானோ அன்றைக்கு கேக் சரி கொண்டு வர இல்லை தானே. இப்போ கொண்டு வரியா இல்லையா? இப்போ கொண்டு வர போகிறானு சொல்ல விடுங்க. என்ன சிலர் அப்படியே கொண்டு வருவாங்க. இந்த லாரன்ஸ் இருக்குல்ல, ලෝරන්ස් லாரன்ஸோட மகள் பிறந்த உடனே இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாள். நேராக என்னட்ட கொண்டு வந்து ஜெபிக்க යා ගේනවා කෙලින්ම යාඥා කරන්න මයි ගාවට. பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் மற்ற පාසලට යාඥා කළා. முதலாம் வந்து பண்ண அடியா என்ன பிள்ளை பிறந்து දරුවා ඉපදුනාට அந்த පස්සේ குடும்பம் நிற்குது, நாங்கள் ஜெபிக்கணும். අපි යාඥා කරන්න ඕන කියලා ඒගොල්ලෝ හිතනවා. இந்த புள்ள நிற்குது, பாஸ்டரோட கை தான் මේ ஜெபிக்கணும். පාසල තමයි යාඥා කරන්න ඕන. நான் போயிட்டேன் මම ගියා திடீரென்று ஹாஸ்பிட்டலுக்கு. හොස්පිටල් එකට. இப்போ என்ன செய்யறது? டக்குன்னு எழுப்பினாள். නැගිට්ටා. அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் செய்து எப்படி எழுப்பினாள் தெரியா? எழுப்பினாள், டக்குன்னு பிள்ளையை தூக்கினாள். பாஸ்டர் පාස්ටර් சிலருடைய ஃபெய்த் அது. සමහර අයගේ ඇදහිල්ල එක තමයි. என்ன அந்த ஃபெய்த் கிரியை செய்யும். ඒ ඇදහිල්ල ක්‍රියා කරනවා. இன்றைக்கு தனியா போய் நல்ல இடத்துல இருக்கிறான். තනියෙන් ගිහලා හොඳ තැනක ඉන්නවා. என்ன போகணும் சிலரை நிப்பாட்டிடுவார். යන්න ඕනේ කියන අයව නතර කරලා තියෙන சரியா? ස්වාමීන් தேவன் தேவ பிள்ளைகள் மூலமா தான் ஆசீர்வாதம். දේව දරුවන් வலது கரத்தோட பெரிய அல்லே சொல்லுங்க. හalleluya කියන්නේ. என்ன இங்க அனுப்புறாங்க 12 பேர். 12 දෙනෙක්ව යවනවා. நம்பி அனுப்புற. විශ්වාස කරලා යවනවා. நல்ல செய்தியோட வருவாங்க. හොඳ පණිවිඩයක් එක්ක එයි කියලා. இறங்கிட்டான். බැස්සා. எங்க இறங்கிட்டான்? කොයිද බැස්සේ? அந்த நாட்டுக்குள்ள 40 நாள் எங்க பாருங்க, எங்க சாப்பாடுக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாம இந்த 12 பேரும் இறங்கிட்டான். දවස් 40 මොන වගේ කෑමක් ලැබෙයිද කොයිද ඉන්නේ කියලාවත් හිතන්නේ නැතුව 12 දෙනාම බැස්සා. அதான் ஸ்பை என்று சொல்றோம். ඒක තමයි ඔත්තු සේවය කියන්නේ. இப்ப உங்களை ஒரு இடத்துக்கு நாங்க மிஷனரி அனுப்புறோம்னு අපි சொல்லுவோம். මිෂනාරි එකට යනවා කියලා බෝ හිතමු සාමාන්‍යයෙන්. நாவலை பிச்சுக்கு அனுப்புறோம்னு නාවල சொல்லுவோம். පිටියට යවනවා. 2 நாள் மலையில ஏறினோடனே දවස් දෙකක් කඳු නැග්ගම அம்மா என்ன அந்த டீம்ல உடனே உங்களுக்கு காய்ச்சல் ඒ வந்துடும். ටීම් එකේ හුණ ඇදුනා. இப்ப என்ன ஒரு பொய் பழக்கம்? බොරුවක් තියෙනවා. காய்ச்சல், சளி. ඒ සෙම
උණ வாயை துறந்து කට ඇරලා. சுடு தண்ணியை நல்லா ஊற்றி விடும். හොඳට උණු වතුර දාගන්න. இப்போ மனைவி மேலும் அதே தான். பாரு. எனக்கு அத்தான் காய்ச்சல். මට උණ. சரி அம்மா ராசாத்தி நான் உமாக்கு நான் செய்கிறேன். என்ன போர்வையும் போட்டு விட்டு அவள் உள்ளுக்குலேருந்து சிரிச்சு கொண்டு வாட்ஸ்அப் பார்க்குறேன். சரி இவரெல்லாம் கழுவி துடைச்சு அதெல்லாம் செய்து வேர்வையோடு வந்து நின்றா என்ன கிட்ட வரனே திருப்பி மயக்கம். என்ன இல்லை இப்போத்த கணவன்மார் நல்லவர்கள். දැන් ඉන්න ස්වාමි පුරුෂය හොඳයි. ஏன்னா குடிக்காது. இப்போ இவங்கெல்லாம் குடிக்க மாட்டினோம். இப்போ இவர் இவர்கிட்ட மனைவிக்கு அடிச்சேன்னா நான் நம்ப மாட்டேன். இவர் குடிக்காதவர் எப்படி அடிப்பார்? அடிக்க மாட்டார். இப்போ நான் என் மனைவிக்கு அடிக்க மாட்டேன். நான் குடிக்காதார். குடிக்காரன் தான் அடிப்பான். அடியே இங்கே வா அந்த பழசெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி அப்போ தான் நினைவு வரும். உண்ட அம்மா என் மாமி கள்ளி எனக்கு சீரன் தாரன்னு தரவாட்டேன்னு சொல்லிட்டா. அடுத்த நாள் மாமி கேட்குறா என்ன மருமனை சொன்னேன். மாமி அப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேனே மாமி. என்ன மாமி இப்படிலாம் சொல்கிறீங்க? என்ன நான் அப்படி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் தானே அந்த சொத்தை எனக்கு எழுதி கொடுக்க இல்லை. அந்த சொத்தை நான் கடைசி நேரத்தில் எழுதி தந்துட்டு போவீங்க. அநேகர்கிட்ட சொந்தமாக விடுறதுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். බොහෝ අයට තමන්ගේම නිවසක් ගන්න ස්වාමීන් වහන්සේ ආස්කම් ராமே කරා. சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. அப்படி இல்லாட்டி எல்லாரும் வாங்க கிளிநொச்சி கொண்டு போய் இட்டம் வாங்கி கேம்ப் அடிச்சு හැමෝටම කිලිනොච්චි එකේ කැම්පයක් ගාලා දෙන්නම්. வாங்க. இதை மிஷன் ஃபீல்டாக வைப்போம். මිෂන් එකක් ලෙස. அல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் போய் இறங்குவோம். வாங்க යාපනයෙන් බැස්සමු. எல்லாரும் வாங்க யாழ்ப்பாணத்துக்கு. යන්න යාපනයට. பனங்கிழங்கு விற்கலாம். එන්න තල් ගස්තු කරන්න පුළුවන්. ஒரு முறை நான் இது விளையாட்டுலேருந்து யாழ்ப்பாணாக்கில் வந்து இந்த பனங்கிழங்குல அந்த ஏதோ சுட்டு பணம் பாயா என்ன பனங்கால சுட்டது என்ன பனையா அந்த பொடியை அதை எடுத்துட்டு வாட் இஸ் திஸ் மாமி தாயேச்சு டேய் நான் வாழ்ந்து பிறந்த இடத்துல சுட்டுட்டு என்னம்மா இது சி பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கிறீங்களா? பனங்காய் சாப்பிட்ருக்கிறீங்களா? තල් කහලා தனியாக பனங்காய் கூழ் குடிச்சிருக்கிறீங்களா? තල් වලින් හදන කූල් එක. கொழும்பு ஆக்களுக்கு கூழ் குடிச்சா குடிச்சிட்டு அது மயங்கி ඒක ඇඳ එක. சரி விடுவோம். நானும் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் பேசி வரேன். ஒரே வார்த்தையை பேசினா என்ன கொஞ்சம் சிரிச்சா தானே கொஞ்சம் என்னைய பார்ப்பீங்க. என்ன என்ன சிலருக்கு வீட்டில் தான் சிரிக்கல. இங்கேயாவது சிரியப்பா. ගෙදර ඉනා වෙන්නේ නැති එක මේ நல்லா ඇවිල්ලා. சிரிச்சு சந்தோஷமா போங்க. இறக்கி விட்டோன்னு சொல்றான். வந்து அழுகிறான். අඬනවා. என்ன அழுகிறான்? අඬනවා. ஐயோ அவங்கள பார்த்த உடனே எனக்கு பயமா இருக்கு. ඒ අය දැක්ක ගමන් බයයි. தேவண்ட பிள்ளைகள் பார்க்கறது பயமா இருந்தா ஆண்டவட பாத்திர ஊக்கமா ஜெபிக்கும். දේව දරුවෝ දකින්න දේ බය නම් දේවනාංශගේ පාමුල යාඥා කරන්න. அந்த தேவன் இப்பொழுது எங்கப்பா? දේවනාංශේ කොහෙද? அந்த ஹோலி ஸ்பிரிட் எங்கட பாளையத்துக்குள்ள இருந்தாரே. සුදාත්මන් වහන්සේ අපේ කඳුරෝල හිටියා නේද? அந்த உருவ கடக்க பண்ணினாரே. ඒ රතු මුද දෙබෑ කරන්න இதை සැලසුවා. இழந்தாலும் பரிசுத்தாவி இழக்க கூடாது. මොන දේ අයිමි වුණා வலது கரத்தோட பிரியர்களை சொல்லுங்க. එපා. நல்ல பிரியர்களை சொல்லுங்க. හalleluya කියන්නේ. என்ன டங்ஸ்ல நல்லா பேசணும். නිතරම ඔබගේ දී කතා කරන්න ඕන අන්‍ය நல்லா භාෂාව. ஜெபம் பண்ணணும். ඔබ යාඥා කරන්න ඕන. ஒரு அரை மணித்தியாலத்துல தேவ பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணோம். ඒ පැය භාගයකින් පටන් ගන්න ඕනේ. என்ன ஒரு மணித்தியாலம் ஜெபிச்சா பலன் வரும். පැයක් යාඥා කළොත් ශක්තියයි. மண்டதை எல்லாம் கேட்க விருப்பம். ஆண்டவோட பாத்துல போய் அமர ஃபோனை கொண்டு போய் ஆஃப் பண்ணி வேறு இடத்துல வச்சுட்டு பைபிளோடு உட்காரு. ඔබ ෆෝන් එක ඕෆ් කරලා බයිබල් අරගෙන වැඩ කරන ස්ථානේ වාඩි වෙන්න. ரொம்ப கஷ்டத்தோட டிங் மாலை அனுப்பி இருக்கிறாப்பா. ஹலோ மாலை டிங் விட்டுடு. டாய்லெட்டுக்கு போனது ஃபோன் கொண்டு போவார். ටොයිලට් එකට ෆෝන් එක ගෙනියන්න. ஒரு வீட்டில் ஒரு டாய்லெட் 10 பேர் இருக்கணும். 10 දෙනෙක් ඉන්න එක உள்ளுக்குள்ள போயிட்டு அவர் சிரிச்சுக்கிற டிக் டிக் வாப்பா வாப்பா வாப்பா. ஒரு வீட்டில் கரைச்சல் நானே මාරුයි. என்ன அப்போ அதுக்குள்ள தான் பேப்பர் வாசிக்கிறது தான் சிலருக்கு. அது நீங்கள் பெரிய வீடுலாம் கட்டி 4 இது டாய்லெட்லாம் வச்ச பிறகு மேலே போய் பேப்பரை வாசி நித்திர கொள்ள. சிலர் சொல்லுவாங்க நான் டாய்லெட்டில் ஜெபிச்சேன். அது ටොයිලට් එකේ යාඥා. டாய்லெட் எல்லாம் ஜெபிக்க தேவை. ටොයිලට් එකේ යාඥා කරන්න என்ன ඕන. ஒரு வீட்டில் சின்ன உண்மைக்கும் இந்தியாவில் ஒரு சின்ன வீடு தான். ඉන්දියා පොඩි නිවස. மனைவி என்ன தெரியுமா செய்வார்? භාර්යාව මොනවද කරන්නේ? கட்டில் கீழே போய் ஜெபிப்பா. ඒ හැන්ද යට ගිල යාඥා. பெரிய கட்டில் உருண்டுருவா அதுக்குள்ள. இவர் எழும்பி எங்க அந்த ஆளை காண இல்லை.
இல்லை உங்களுக்கு எவ்வளவு இடத்தை கற்று ඔබට කොතරම් ඉඩ දී තිබෙනවද? பாஸ்டர் இது பெரிய பேண்டி கபட் පැන්ට්‍රි කබඩයක් මේ. பாஸ்டர் இது கெஸ்ட் ரூம் ගෙස්ට් රූම්, இது டால் ரூம் ඩෝල් රූම්, இது ஒயிட் ரூம் වයිට් රූම්. இது அப்பர் ரூம் எல்லாம் கட்டிட்டு அந்த ஜெபத்துக்கு எங்கேன்னு சொன்னா ஒரு ரூமும் இல்லை යාඥාවට කාමරයක් නැහැ. என்ன அமைதியான நேரம் போய் 3 மணி නියඳ ඉන්න වෙලාව. 3 மணிக்கு ஜெபிப்பீங்களோ தெரியாது උනට යාඥා කරනවද දන්නේ නැහැ පාන්දර. 4 மணி 4ට சரி அதுக்கும் ஜெபிப்பீங்களோ தெரியாது ඒටත් යාඥා 5 5ට அதுக்கும் ஜெபிப்பீங்களோ ඒටත් தெரியாது යාඥා කරයි දන්නේ නැහැ. 6 6ට காஃபி விசுவாச நிலைமை பார்த்தா ඇදෙලව சரியான දෙකත් பரிதாபம் ඉතාම දුකයි. சரியா சரியான பரிதாபம் இந்த வயசான ஆட்கள் தான் கர்த்தருக்காக ஜெபத்துல தாங்குறாங்க වයසට ගිය අය තමයි යාඥාවේ දරා ஆனா ගන්න. எங்கட வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் பேர் நல்லா காலையில 6 மணிக்கு நம்ம பிள்ளைகள் ஜெபிக்க தோங்குது යවුවන තරුණයන් හොඳට යාඥා කරනවා උදෑසන. சிலர் ஜெபிக்கிறதே இல்ல ஜெபிங்கப்பா සමහර යාඥා කරනවා යාඥා கர்த்தரோட කරනවා. உறவு வைங்க එනාසෙත් එක්ක හොඳ அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் සම්බන්ධ ලොකු ශක්තියක් ඔබට. கர்த்தரோட பேசுங்க එනාසෙ කතා කරන්න. அப்பா நீங்க என்னோட பேசுங்க තාත්තේ මාත් එක්ක කතා කරන්න. அது உறுதி ඒක ස්ථිරයි. என்ன அந்த தேவனை தான் இப்பொழுது எங்கப்பா ඒ දෙවියන් වහන්සේ அந்த அற்புதத்தை நடத்துற தேவன் சபையில வரணும் ආස්කම් කරන දෙවියන් වහන්සේ සභාවේ ඉන්නට ඕනේ. அந்த வசந்த வாசிங்க 60 அந்த ஹோலி ஸ்பிரிட் 63 12 வாசியம்மா 12 கவனமா கேளுங்க எங்க? பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு என்ன இட்டு சொல்லுங்க கட்டளை சொல்லுங்க අණ කරන සුද්ධාත්මයන් වහන්සේ கமாண்டிங் கட்டளை இட்டார் අණ කරනවා. மோசேயின் வலது கையை கொண்டு ஆ. அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து நித்திய கீர்த்தி සදාකාලික කීර්තිය. என்ன? தேவன் கிறிஸ்து விசுவாஸ். பெந்திகோஸ்து சபை සභාව ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ගැලීම ලබලා තිබෙනවා. கர்த்தர் கொண்டு வர එනස ගේනවා. ஒரு சபைக்கு ஊழியக்காரன் இருக்கணும் සභාවට දේව සේවකයෙක් ඉන්නට அது ඕනේ. anointing ஊழியக்காரன் இருக்கணும் ආලේපලත් සේවකයෙක් ඉන්නට தேவ ඕනේ. வார்த்தை உள்ள ஊழியக்காரன் දේව இருக்கணும் වචනේ ඇති සේවකයෙක් වෙන්නට ඕනේ. கர்த்தருடைய நாமத்துக்கு உறுதியா இருக்கிற ஊழியக்காரன் දැනසගේ இருக்கணும் නාමයට ස්ථිර වෙන්නව සේවකයෙක් වෙන්නට ඕනේ. அப்பதான் அந்த சபை ඒ විට සභාව ஜென்டில்மேனா நடக்கும் එක ஜென்டில்මන් කෙනෙක් ලෙස நீங்க கார்ல எல்லாம் வந்திருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் කාර් එකේ එනකොට සන්තෝෂයි. ஆனா உங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும் எப்படி வட்டி கட்டுறீங்க வட்டி கெடுத்தீங்களா எல்லாம் கேட்கறேன் ඒක අපි ආනවා පොලියට දාරගෙන මේ දේවල් කරන්න කියලා. சில பஸ்ல வந்திருக்கிறோம் அதிலும் கூட சந்தோஷம் බස් එකකින් එනවා සන්තෝෂයි. பஸ்ல வர்றது நல்ல ඒක சந்தோஷம் හොඳම සන්තෝෂය. அதுல நின்று அப்படி எல்லாம் பார்த்து சிரிச்சு இனா பஸ்காரன் ஏய் நீ சின்ன பிள்ளை அந்த மகன் ஓடி நான் அத்தரக்கிறேன் நடுவில் இப்படி பாஞ்சு அந்த காலத்துல ஏ காலு. அவர் கண்டக்டர் ஆகி என்ன ஏ என்ன, conductor. என்ன, என்ன, என்ன. காசை கொடுத்தார் சிலர் இப்ப திருவீல் અમારા ત્રિવિલ பாருங்க இந்துப்பட்டி கொச்சிக்கடையிலேருந்து இப்போ ஜம்பட்டா ஸ்ட்ரீட்லேருந்து வர இப்போ எவ்வளவு 250 ரூபா 250 ரூபா 100 ரூபாயா ஜம்பட்டா ஸ்ட்ரீட் 250 ரூபா 350 பரவாயில்ல 100லேருந்து வர்றாங்க அன்றைக்கு ஒரு ஆள் வருது எங்க முரட்டுவேங்களா நான் கேட்டேன் பிக்னிக் எவ்வளவு பாசம் சும்மா நோமலை சொல்கிறேன் 3000 கர்த்தர் ஜனங்களை உற்சாகப்படுத்த ජනතාව උනන්දු ஏன் කරනවා. அந்த 3000 ඒ 3000 මොනවටද? 7:30 மணி விட்டு படுத்து අතා මාරක් නිදාගෙන. உலகுதா என்ன கொஞ்சம் வெள்ளன எழும்பி வந்தா இப்போ இன்றைக்கு வேலை நேரத்தோட செய். விட போறோம் அப்பதான் நீங்க சிரிச்சு கதை சிலது වේලසෙන් යවන. ஆத்மா சொன்னோன்னே යාත්මේ කියපු ගමන් இங்க இருக்கிறாக்கலாம் ஜூ ஆக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம் දේව දරුවන් හැමෝම ආශිර්වාද. ஆமே சொல்லுங்க ආමෙන් කියන්නේ. நீங்க எல்லாம் ஆசீர்வாதமான பிள்ளைகள் ආශිර්වාදමත් ஆசியமா දරුවෝ. குயிக்கா முடிப்போம் ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல எப்படி இது அடுத்த முறை பிரீச்சிங்ல சில ஒரு குதிரை ඒක අශ්වයෙක් வனாந்தர வழி இப்படி குதிரை எப்படி நடக்கும்? ඒකාන්තාරය යනවා වගේ. குதிரை நடக்கிறத பார்த்துருக்கிறீங்களா ஃபோர்ட்டில் போன அந்த போலீஸ்காரன் டொக் 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 என்ன ஃபுட்டி நிமிர்ந்து நிற்கும் ඒ අශ්වයා නිසන කෙලින් ඉන්නවා. குதிரை குனிஞ்சிருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா නැමිලා ඉන්න එක දකින්නවද? நிமிர்ந்து நிற்கும் කෙලින් ඉන්නවා. அவ்வளோ வடிவு தெரியுமா තරම් ලස්සන. இந்த சரோஜா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஃபயரான பிரயா கேளா ඒ සරෝජා හොඳට ගැලීම ලැබු දවස් නම් ෆයර් වගේ ஒரு ගියා. நாளும் தூஷணம் பேச மாட்டான் කවදාවත් කුණුවarpa කියන්නේ නැහැ. கணவனை இப்படி கூட தொட்டதில்லை තාම ස්වයං පුරුෂයාට අත அப்படி ගහන්නේ. தொட்டாலும் சாரி டார்லிங் තමාව ඉල්ලනවා. மனைவிய நல்லா இன்ட்ரெஸ்டாக புகழ்ந்து பேசுவாங்க ඒ භාර්යාව හොඳට ප්‍රශංසා කරනවා. சில மனைவியை பார்த்தா கணவன் நடுங்கியே තමාර விழுந்துட்டு භාර්යාව වරන්නේ ස්වයං පුරුෂයා වෙවුලනවා. அந்த கண்ணகி மாதிரி அம்மா சிரிக்கிறீங்களா
சில கணவனும் பார்த்தா சில மனைவி තම ස්වයං පුරුෂයා බලුවම භාර්යාව. நல்லா கலகலன்னு பேசி கொண்டிருப்பா. හොඳට සන්තෝෂයෙන් කතා කරනවා. ஒன்று நல்ல கலகலப்பா இருந்தா ஒன்று அமைதியா இருக்கு. மனைவி வந்து கலகலன்னு பாரியா வந்துட்டு கதைக்கிறா, கதா கணவனும் கலகலன்னு சுவாமி உடைஞ்சு புருஷன். போயிடும். சாடிக்கேத்த மூடி வேணும். යා- அப்ப மனைவி நல்லா கதைக்கிறா, கணவன் ஆமோதிக்கும், ஓமம்மா ஓமம்மா. கணவன் நல்லா கதைக்கிறா, மனைவி சுவாமி புருஷன் ஓ கதா ராசா ஓ ராசா. இப்ப கணவன்மார் வந்து மனைவியை கூப்பிடுறது அப்பா தானே, அப்பா மாறிட்டு ஸ்டைல். වෙනස් වුණා. பிள்ளையும் பார்க்குது, அம்மாவை தாத்தாண்டு கூப்பிடு. என்ன ஒரு கொஞ்ச நேரம் தான் இதுக்குள்ள இருந்துட்டு போறீங்க. ராம சொல்லுங்க, ඉඳලා යන්නේ. போய் என்னென்ன செய்ய போறீங்களோ எனக்கு தெரியும். මොනවා කරන්න යනවද නැහැ ඊට පස්සේ. நேரா பெட் போட்டான். 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு என்னது அப்படியே உட்கார்ந்து டிவி நன்மாட. கணவனுக்கு மெச் விருப்பம், ස්වයං පුරුෂයාට මැච් එකට மனைவிக்கு டிராமா விருப்பம். නාට්‍ය වලට කැමති භාර්යාව. ரெண்டு பேரும் சண்டை. என்னது அவக்கு மெச்ச பார்த்தா என்ன தெரியும், போல உருட்டி அவன் அடிக்கிறான், இவர் தட்டுறாவ என்ன இளவிடாப்பா பிடிச்சி கொடுத்து போல போடுறான், அடிச்சோன்னே இவர் துள்ளுறார். அவருக்கு வேணும் மாமி அழுகிறது. ஏங்கி ஏங்கி அழுகிறத பார்த்து அவன் சிரிக்கிறான். கணவனுக்கு என்னடி சிரிக்கிற, இல்ல மாமி அழுகிறது தானே. නැන්දම් මණ්ඩ இவருக்கு அது பிடிக்காது. ඒක අල්ලන්නේ නැහැ. பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. ජීවිතේ කොතරම් ප්‍රශ්නද. கணவன் மனைவியா சந்தோஷமா வாழும். ස්වයං පුරුෂයා භාර්යාව සන්තෝෂයෙන් ராமே ජීවත්. சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. இருக்கிறத கொண்டு சமாளிச்சு තියෙන சந்தோஷம். දේ පිරිමහලා ජීවත් වෙන්න. என்ன அப்பதான் தேவன் ஆசீர்வதிப்பார். දෙනාන් ආශිර්වාද කරයි. தகப்பன், வாசியம்மா வாசி. ஒரு குதிரை குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? எங்கே எங்கப்பா இடற மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை என்றா இடற மாட்டான். ඉරදින නම් පැකිලෙන්නේ නැහැ. என்ன கர்த்தருடைய சபையில வரதுக்கு இடற மாட்டாங்க. නාසගේ සභාවට පැකිලෙන්නේ නැහැ. என்ன இடறக்கூடாது. පැකිලෙන්න නරකයි. பாருங்க எத்தனையோ பேர் 8 மணி பிந்து 8:30க்கு සමහර අය 8 පව් වෙලා 8 මාරට பயம் இல்லாம நடந்து. බය නැතුව එනවා. ஒரு தாய் මව மகளுடைய எக்ஸாம் நடக்குது, ඒ දරුවගේ එක්සෑම් එක පවතිනවා. ஓட்டோட எல்லாம் வந்து என்னது ත්‍රීවිල් එකකින්. 3 வீலர்ல போனா என்ன ஜாம் ஆயிடுது, அந்த இடம் போ நகரது இல்ல. ඒ යන්නේ නැහැ. ඊටම කාර්ය බහුලයි එතන. அந்த தாய் என்ன செய்யுது, அந்த பிள்ளையை இறக்கி விட்டு ஓடிக்கொண்டு போறாங்க. කොහොමාරි බස්සලාරය ඇදගෙන දුවනවා. அந்த எக்ஸாம் ඒ එක්සෑම් එක இந்த ஹாலுக்குள்ள கொண்டு போய் ඒ හෝල් එකට යන්න ඕනේ කියලා. என்ன கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது වෙනසක අභිමුඛයට එනකොට பாடல் ஆரம்பிக்க முதலே ஃபில் ඒ ஆயிடும். ගීතේ ගායනා කරන්න පටන් ගන්නට ඉස්සෙල්ලා ඇතුල් වෙන්න. நீங்க மகிமைப்படுத்தாத படிக்கு நீங்க உட்கார்ந்து அசட்டை பண்ணினா கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை நடப்பிக்கவே ඒ மாட்டார். මහිමයට පත් කරන්නේ නැතුව ඔබ නොසලකනවා නම් දෙනාසේ ආස්කම් කරන්නේ නැහැ ඔබ. அப்ப இப்பொழுது தேவன் அந்த அற்புதத்தை செய்யணும். මේ දවස්වල ස්වාමීන් වහන්සේ ආස්කම කරන්න ඕනේ. வாசிங்க எண்ணாகமத்தை வாசி முடிப்போம். ஓகே, ගණන් කතාව අපි කියවලා බලමු. எண்ணாகம் என்ன நடக்குது மோசேயோட காலத்துல பாருங்க. எடுத்தது ஒன்று, பிரசங்கம் பண்ண வைக்கிறது ஒன்று. அந்த பாஸ்டரை தான் நான் இன்னைக்கு கூப்பிட போட்டேன். யாரு போன முறை வந்து பேசின என்ன சப் சிப்பு நீங்க பரிதாபம். இங்க அவரையும் பார்க்கறது என்னையும் பார்க்கறது. அவர் சொன்னார், பாஸ்டர் இன்னொருக்கா வரணும் பிரதிஷ்டை பண்ண. ராசா கொஞ்சம் அமைதியா விடு, பிள்ளைகள் பாவம். சொல்ல விடங்குதா பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட ஊழியக்காரர் உங்களை அனுப்புறார். ඔය වගේ සේවකයෙක් ඔබ වෙතට එවනවාද? பாருங்க, வாசியம்மா 25வது 13ஆம் அதிகாரம் வாசி முடிப்போம். 13. 13:25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். எத்தனை நாட்கள்? දවස් කීයක්ද? உள்ளுக்குள்ள போயிட்டான். சாப்பாடு எப்படி கர்த்தர் போஷிச்சார். කොහොමද දෙනාසේ පෝෂණය කරා? கர்த்தருக்காக ஜெபிக்கிற குடும்பம், கர்த்தருக்காக கொடுக்கிற குடும்பம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஜனங்களை கர்த்தர் போஷிப்பார். දෙවියන් වහන්සේ ஒரு උදෙසා ආමෙන් සේවය சொல்லுங்க. කරන යාඥා சத்தமா කරන சொல்லுங்க. දෙනාය පෝෂණය කරයි දෙවියන් වහන්සේ. போஷிக்கிற தேவன் දෙනාසේ පෝෂණය කරන දෙවියන් உங்களோட වහන්සේ. வாழ்க்கையை தேவனுக்குள்ள கொடுத்துரும். ඔබගේ ජීවිතය දෙවියන් වහන්සේට දෙන්න. என்ன பாருங்க, இந்த அட்டன் பிள்ளைகள் எல்லாம் கொழும்புல ඇටන් வந்து දරුවන් කොළඹට ඇවිල්ලා இந்த ஓட்டோக்காரனை கட்டி ඒ ත්‍රීවිල් එළවන අය විවාහ වෙලා என்ன கீ 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 கீன்னு கட்டி என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. අතැරලා යනවා. என்ன
ஜாக்கிரதை கூட பொம்பளை பிள்ளை. ප්‍රවේශමෙන් ඔබ ගෑනු දරුවන්. இவங்க ஜாக்கிரதை. என்ன பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். ශුද්ධභාවය රැකගන්න. வாசிங்க. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள், ஆனாலும் சொல்லுங்க, நான் செய்வேன் මම කරනවා. ஆனாலும் නමුත් அவனை நம்பவே கூடாது. විශ්වාස කරන්නම එපා. என்ன வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் உடனே போய் என்ன சுதந்திரிப்பது? வெட்டுக்கு என்ன பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க. යෝධයෝ බෝ ඉන්නවා. என்ன உங்களோட வியாபாரம், உங்களோட தொழில், உங்களோட ව්‍යාපාර, படிப்பு, රැකියාව, உங்களோட ඔබගේ ஊழியம் අධ්‍යාපන, සේවය. பயப்படக்கூடாது. බය වෙන්න නරකයි. காலை விசுவாசத்துக்குரியவன். කාලේ බැතලිවන්තයෙක්. அவன் உடனே විගසින්ම புறப்படுவோம். යමු. ஜஸ்ட் எளிதா வெற்றி. ලේසියෙන් ලබා ගන්න පුළුවන්. ஃபெய்த் லைஃப். ඒ ඇදහිලිවන්ත ජීවිතය. இதை நான் மேற்கொள்ளுவேன். මේක ජය ගන්නවා. வாசிங்க. நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அவர் நம்மை பார்க்கிலும் මට වඩා බල සම්පන්නයි. பவுல் இந்த வார்த்தையை வேறு விதமா சொல்றார். பவுல் நமக்குள்ளே இருக்கிறவர் என்ன, அவனையும் பார்க்கல, நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க. பெரியவர். உங்கள் பிரச்சனை, உங்களோட வேதனை, உங்களுடைய வேதனை, உங்களோட வியாதி, உங்களுடைய உங்களோட ரோகය, கஷ்டம், අමාරුකම්, உங்களோட துன்பம், ඔබගේ දුක, கைவிடப்பட்ட நிலைமை, අත්හැරුණු තත්ත්වය, எதிலே நீ இருந்தாலும் කොයි තත්ත්වයක හිටියත් உனக்குள்ளே இருக்கிறவர் ඔබ பெரியவர். තුල ඉන්න කෙනා බලවන්තයි. வலது கண் ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. நீ தேவண்ட சித்தத்தை மீறி பாவம் செய்து பரிசுத்தாகி விரோதமா செய்தா உன்னால அழிவு வந்துடும். දේව කැමැත්ත අතෑරලා සුදත්මන් වහන්සේට විරුද්ධව ඔබගේ පාපය කරන ඔබ විනාශ වෙලා යයි. எதையும் வெளியே காணும் பொழுது பயப்படக்கூடாது. පිටින් දකින දෙයට බය වෙන්න එපා. என்ன செய்தி வரும் பொழுது பயப்படக்கூடாது. ඔබට ප්‍රවෘත්තියක් එනකොට බය වෙන්න එපා. தேவன்ட உறுதியா இருக்கும். ජනවාසය තුල ස්ථිරව ඉන්න. இதுல எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர். මේකේ ආස්කමක් කරන්න කියලා. வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். என்ன செய்தி வந்தாங்க? துச்செய்தி வந்து, நீங்க துச்செய்திய சபைக்கு இருந்து பரப்ப கூடாது. ඔබ නරක ආරංචි සභාව පතුරන්න එපා. என்ன மற்றவன் அழுவான், අනිත් අය අඬයි. மற்றவன் கதறுவான். ඒගොල්ලෝ කෑ ගහනවා. நீங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க நல்ல வார்த்தை கொண்டு வரணும். සභාවේ නමස්කාර කරන අය හොඳ සුභාරංචි ප්‍රකාශ කරන්න. ஒரு வேலை கிடைக்கலையா? கிடைக்கும். රැකියාවක් ලැබුණ නැත්නම් ලැබෙයි. நீங்க பாஸ்டர் போய் சந்திங்க. පාස්ටර් මුණ ගැහෙන්න. எங்கட உபவாச கூட்டத்துல கலந்து கொள்ளுங்க. නිරාහාර යාඥාවට සහභාගී වෙන්න. உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைக்கு பிரச்சனையா? ඔබගේ දරුවන්ගේ ප්‍රශ්නයක්ද? பயப்படாதீங்க. බය වෙන්න එපා. முதல் போங்க பாஸ்டர். ප්‍රථමයෙන් යන්න පාස්ටර් ගාවට. அப்புறம் எங்களோட கூடி ஜெபிங்க. ඒකම අපේ සමග එකතු වෙලා යාඥා කරන්න. இவங்க எப்படிப்பட்டவன்? මේ අය කොයි විදිහටද? நாங்க வெட்டுக்கிளிய போல අපි පළඟැටියන් වගේ. பெரிய விசுவாசி. බොහෝ ලොකු ඇදහිලිවන්තයන්. மோசேட சபையில இவங்க தான் ஹெட். මෝසස්ගේ සභාවේ මේගොල්ලෝ තමයි ප්‍රධාන අය. 12 லட்சத்துல 12 பேரை தெரிவு செய்திருக்கு. ලක්ෂ 20කටත් වඩා ඉන්න 12 දෙනෙක් තෝරගත්ත அவனுக்கு විශේෂ. தெரியல 40 நாளும் கர்த்தர் தங்களை பாதுகாத்து அவன் கண்ணுக்கு தெரியாம வெளியே கொண்டு வந்தது. அவன் அதை சொல்ல இல்ல, பார்த்தத மனக்கண்ணை துறக்கிற தேவனை சொல்லணும். දවස් 40ක් දෙවියන්සේ මග පෙන්නපු දේ ඒ මනස විවෘත කරපු දෙවියන්සේ ගැන කිව්වේ නැහැ.
உங்களை காத்த தேவன். ඔබ ආරක්ෂා කරපු දෙවිඳුන් 20ஆம் ஆண்டு 21 22 காத்த தேவன் විස්ස இருக்கிறார். විසි 23ல நாங்க முன்னுக்கு போகணும். 20 22 23 ඔක්කොම ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වන ඉදිරියට ගෙනියයි. கர்த்தரை தேடணும். හන්සේ සොයන්ට ඕනේ. என்ன கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். දෙනාසගේ නාමයේ මහිමයටපත් කරන්න. பாருங்க அங்க என்ன சொல்றான் பாருங்க. මොනවද කියන්නේ? வாசிங்க 11வது வசனம். 11 9 10 11 9 10 11. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். என்னது யாருக்கு விரோதமா கலகம் பண்ணாத? කාට විරුද්ධවද කැරලි ගහන්න එපා කියන්නේ. கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாத. දැනාංශයට විරුද්ධව කැරලි ගසන්න එපා. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டியது ඔබ බය වෙන්න ඕනේ இல்லை. දේශේ රටේ அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவளை காத்த நிழல் ඔවුන්ගේ ඒ සෙවණැල්ල. நீங்க எங்க போய் இருக்கிறீங்களோ ඔබ කොහෙද ඉන්නේ? அந்த பொய் தெய்வங்களை எல்லாம் விட்டு ஓடிடும். ඒ බොරු දෙවියෝ දුවලා ගියා. உண்மையான பரிசுத்தாவின் நிழல் வரப்போகுது. සැබෑවගේ ශුද්ධවන්තයන්ගේ ஆமென் සෙවණැල්ල சொல்லுங்க. පැමිණ තිබෙනවා. ආමෙන්. ஏன்னா உங்களை சுற்றி என்ன உங்களோட வியாபாரங்களுக்கெல்லாம் வேதனைப்படுத்துறானோ நீங்க ஒப்புரவாகி ஆண்டோட பார்த்து நீங்க வரணும். ඔබගේ ව්‍යාපාර විරුද්ධව ඉන්න අයට දෙනාසගේ පාමුලට කැප කරලා ඉන්නට ඕනේ. இந்த சர்ச் இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கு. මේ දේවස්ථානයේ රාත්‍රී 10 වෙනකන් ඇරලා තියෙන්නේ. வேலையெல்லாம் முடிஞ்சு ஓடி வந்து கர்த்தர்ட்ட கொஞ்சம் அழுது ஜெபிக்கலாம். වැඩ ඉවරනට පස්සේ පොඩ හඬලා ඇවිල්ලා මේ ආඥා කරන්න. என்ன இந்த சர்ச் விடிய கால 5 மணிக்கே திறக்குது. පාන්දර පාටම මේ දේවස්ථානේ විවෘතයි. என்ன திறந்து கிடக்குது ஜெபிக்க. විවෘත කරලා තිබුණා ආඥා කරන්න. ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு சமாதானமா வந்து உட்கார்ந்து ஜெபிக்கலாம். එක දවසක් නිවාඩුවක් අරගෙන සමාදානෙ මේ තැන ආඥා කරන්න පුළුවන්. தேவன் உங்களை உயர்த்தி வச்சார். එනවාසේ ඔබ උසස් කරයි. வலதுகரமாக பிரியாளே சொல்லுங்க. ஹalleluya කියන්න. வாசிங்க. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு අප සමග இருக்கிறார். ඉන්නවා. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? මොනවද කිව්වේ සභාව? யார் மேல கல்லெறியணும்? ගල් ගහන්න. மோசே பாஸ்டர் மேல கல்லெறியணும். මොස් පාසල් ගල් ගහන්න. நான் ஆராதனைக்கு வரேன், நான் ஜெபிக்க නමස්කාරට மாட்டேன். ආඥා කරන්නේ නැහැ. මම යාඥා කරනවා. මම සිං කරන්නේ නැහැ. நான் பாட மாட்டேன். මම ගායනා කරන්නේ නැහැ. நான் கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதனை. මම අත ඔස්සලා නමස්කාර කරන්නේ නැහැ. என்ன கல்லெறியறதுக்கு சமானம். ඒ සොහනට සමානයි. நல்ல காலம். ගල් ගැහිමට සමානයි. அடுத்த கிழமை ஒவ்வொருத்தரையும் கல் கொடுத்து விடணும். ගලක් දෙන්නට ඕන ඊළඟ පාර. சொல்ல விளங்குதா? நீங்க எப்படி மாறுவீங்கன்னு தெரியா? நல்ல ஆக்கள். කොයි විදියට වෙනස් වෙනවද දන්නේ නැහැ. என்ன வாசிங்க. உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். அதுக்கு அடுத்து வேணாம்னு சொல்றார் அவர். වා කියලා இந்த කියනවා. கொள்ளை நோய் வாரதே ඒ වසංගතේ එන්නේ பெந்திக்கோஸ்து சபை கீழ்ப்படியாத உலகத்துக்கு அழிவு. ආත්මික සභාවන් කීකරුවෙන් නැති නිසා තමයි ලෝකෙට විනාශය. இந்த பெந்திக்கோஸ்து சபைக்கு பூமி அதிர்ச்சி அங்க காட்டி நான் வரப்போறேன்னு சொல்றேன். මේ ආත්මික සභාවන්ට මේ භූමි කම්පාවන් පෙන්නලා එන්නට යනවා කියලා පෙන්නනවා. ஆனா இந்த பெந்திக்கோஸ்து சபை கேஎஃப்சிக்கு போகத்தான் ஆசை. ආත්මික සභාව KFC වලට යන්න තමයි அங்க කැමති. பூமி அதிர்ச்சி நடந்தாலும் நான் கேஎஃப்சிக்கு මේ போவேன். භූමි කම්පාවන් සිදු වුණත් මම KFC එකට යනවා. பாருங்க சில இந்த குவாரண்டைன் நேரத்துல ඒ ක්වොරන්ටයින් දවස්වල பிள்ளைகளுக்கு எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லி දරුවන්ට ඉගෙන ගන්න ඕනි කියලා. போலீஸ்காரன் பாருங்க நிக்கிறானா, පොලිස්කාරය ඉන්නවද කියලා இல்ல. බලන්න. නෑ. பிள்ளைய சாக்க போட்டு மூடி ඒ වහලා ගෝණියකින් அந்த டீச்சர்ட்ட கொண்டு ඒ ஓடுறான். ටීචර් ගාවට බාර දෙන්න. படிக்கிற நேரத்துல பிள்ளை படிக்கு ඉගෙන ගන්න කාලේදී දරුවා ඉගෙන ගනි. கூட படிச்சு கிழிச்சு என்ன වැඩියෙන් செய்ய? ඉගෙනගෙන මොනවා වෙන්නද? இப்படியே தான் நிப்பான். கர்த்தர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்தா அந்த தேவன் ஞானத்துக்கு ஆசை- ஏத்த மாதிரி படிங்க, දෙන ප්‍රඥාවට අනුකූලව ඉගෙන ගන්න. லேசாக்குங்க. ලේසි කරන්න. என்ன அதான் கிருபை. ඒ තමයි කරුණාව. நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை கணபதிட்ட போயிடுவீங்களே. ඔබම Sir. ඉරිදට ගණපති ගාවට යනවා. மோசஸ் பிரசன்ட் சார், அவர் கூப்பிடுற மோசஸ் අඬ absent. ගන්නවා. ඇබ්සන්ට්. அது நடு சும்மா இருக்குனுங்க. சர்ச் நடுவுல எழும்புறாங்க. චර්ච් එකේ මැද என்னடா? මගදීම නැගිටිනවා. படிப்பு ඉගෙන ගැනීම. படிச்சு கிழிச்சு உங்களுக்கு இது சொன்னா எல்லாம் கோபம் வரும். ஏன்னா මේ பிள்ளை වගේ அழுது போல பாவம். දරුවා අඬනවා. பரவாயில்ல பார்த்துக்கொள்ளுங்க. என்ன உங்களுக்கு வைராக்கியம் இருக்கும். ඔබගේ ජූලිතභාවය තිබෙන්න ඕන. நான் கர்த்தர் ஆராதனை දෙනස போவேன். නමස්කාරයට යනවා. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் தருவார். මට හොඳ මාස්ටර් කෙනෙක් දෙයි. என்ன?
எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் தான். හොඳ ගුරුවරයෙක් දෙයි. இந்த வியாதி நேரம் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணினேன். මම රෝගාතුර ඉන්නකොට තමයි මගේ ඉරුදින නමස්කාරය මම අමතක අතපත උසුනේ. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். ඔයාලන්සේ කරුණාවක් දීලා ஒரு තිබෙනවා. பெரிய அழுகை சொல்லுங்க. හalleluya කියන්නේ. என்ன உங்களோட விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. ඇදහිල්ල ගොඩනගන්න. என்ன நீங்க சர்ச்சுக்கு கர்த்தருக்கு தேவை. මේ චර්ච් එකට ඔබ අවශ්‍යයි. அந்த தேவன் எங்கேன்னு கேட்கிற அளவுக்கு இப்பொழுது எங்கப்பா? මේ දෙවිඳුන් කෝ ඒ දේවල් කරපු දෙවිඳුන් இப்பொழுது கர்த்தர் உங்க வீட்டுக்கு අදත් ඔබගේ නිවසේ Holy ආස්කම් Spirit அற்புதம் ශුද්ධ நடக்குது. වහන්සේ ආස්කම් සිදු කරයි. வழியாதபடி கொண்டு இறக்குவேன். විනාශ නොවේ ඔබ ගෙනියයි. அந்த தேவனை தான் பேசும். ඒ දෙවියන් වහන්සේටම කතා කරන්න. எழும்பி நிப்போம்.